ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஎம் மேக்ஸ் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் எக்ஸசைஸ் 8.4ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆஃப் பியோட வேல்யூ 2/3 கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் பியோட வேல்யூ 2/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைல் கிளியராக தெரியல, நான் இன்னொருத்தர எழுதுகிறேன். ஸோ பி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து 1/3ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, இதுக்கு பேர் இன்டர்செக்ஷனு, இந்த சிம்பிளுக்கு பேர் யூனியன். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா எழுதுகிறோம். பி ஆஃப் ஏ யூனியன் பியோட ஃபார்முலா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து சம் பண்ண போகிறோம். ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக ஒரு 1 மார்க்கோ ஒரு 2 மார்க் சம் இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஃபார்முலாவில் வேல்யூஸை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ என்ன 1/3. ஸோ 1/3 இங்கே எழுதிக்கோங்க. ஈக்குவல்டுன்னு போட்டு பி ஆஃப் ஏயோட வேல்யூ என்ன 2/3. அந்த 2/3 இங்கே எழுதிக்கோங்க. ப்ளஸ் பி ஆஃப் பியோட வேல்யூ என்ன 2/5. அந்த 2/5 இங்கே எழுதிக்கோங்க. மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படி எழுதிக்கோங்க, ஏன்னா இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு வாங்க. இப்போ 1/3 போட்டு இந்த 2/3 இங்கே கொண்டு வாங்க, -2/3ன்னு வரும். இந்த 2/5 இங்கே கொண்டு வாங்க, -2/5 வரும். ஈக்குவல் இந்த மைனஸ் அப்போ இங்கே போட்டிருக்கேன், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வந்துடும். ஸோ இப்போ 3 இருக்குது 5 இருக்குது. இதுக்கு மூணுக்குமே எல்சிஎம் இருக்கணும், 3 3, 5. ஸோ எல்சிஎம் 3 டேபிள் அப்போம், 3 1s 3, 3 1s 3, இந்த 5 அப்படியே வரும். இப்போ 5 டேபிளில் இது போகும், 5 1s 5ன்னு. இப்போ 5 into 3 மல்டிபிள் பண்ணால் 15 வரும். ஸோ 15ங்கிறது கீழே வந்து எல்சிஎம்மில் எழுதணும், அதாவது கீழே டினாமினேட்டரில் 15ன்னு எழுதணும். இப்போ 3 into 5 15 இல்லையா, அப்போனா இங்கே 1 into 5 5ன்னு எழுதணும். ஸோ 3 into 5 15ன்னு வரும். அதே மாதிரி இதை இங்கே இந்த மேலே இருக்க 2ஐயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 into 5 என்ன 10. அப்புறம் இந்த மைனஸ் அப்படியே இங்கே போட்டணும். இப்போ 5 டேபிளில் 5 into 3 15ன்னு வரும். அப்போனா இங்கேயும் இன்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 5 into 3 15ன்னு கீழே வந்துடும். அதே மாதிரி மேலேயும் இன்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணணுமோ அதே நம்பர் இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 into 3 என்ன 6. ஸோ எழுதிடணும். ஈக்குவல்னு போட்டு இந்த மைனஸோடு அப்படியே பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு போடணும். இப்போ இந்த 15 அப்படியே இங்கே கீழே போட்டு இப்போ 5 - 10 என்ன -5. இந்த -6 அப்படியே இங்கே போட்டுருங்க. அப்புறம் மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ -5 -6 ஆட் பண்ணால் என்ன வரும், -11 / 15 வரும், which is equal to ஏ இன்டர்செக்ஷன் பி. அதுக்கப்புறம் இங்கே அதுக்குள்ளே என்ன பண்ணணும், சைனை வந்து சேஞ்ச் பண்ணுறோம், ஏன்னா மைனஸில் வந்து ஆன்சர் வரக்கூடாது. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணுறோம். அப்போனா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு 11/15ன்னு வந்துடும். ஸோ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான்ப்பா, ஈஸி தான் இந்த சம், நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.